பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். நாளை திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் பிரச்சாரம் அதாவது மக்கள் சந்திப்பு பயணம் நாளை காலை முதல் துவங்குகிறது. முதல் கட்டமாக திருச்சிக்கு நாளை காலை வந்தடைகிறார். வந்தடைந்து நாளை காலை முதல் பிரச்சார பயணம் இங்கே திருச்சியிலிருந்து துவங்குகிறது. அதுக்கப்புறம் அரியலூரிலும் அதுக்கப்புறம் பெரம்பலூரிலும் எங்களுடைய பிரச்சாரம் நிறைவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 12 நாட்களாக இந்த பிரச்சார பயணத்தின் திட்டமிடலில் இந்த போலீஸ், அதாவது காவல்துறையுடன் வாங்க வேண்டிய அனுமதி மட்டும் எங்களுடைய கட்சியினருக்கு, எங்களுடைய பொதுச் செயலாளரான ஆனந்த் உட்பட அனைவருக்கும் இங்கே 12 நாட்கள் முகாமிட்டு இந்த ஒரு இடத்தில் திருச்சிக்கு மட்டும் இந்த காவல்துறையுடைய அனுமதி பெறுவதற்கே கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகிவிட்டது. தற்போதுதான் அரியலூர்லையும் அனுமதி கிடைக்கப்பெற்றது. பெரம்பலூர்லையும் நேற்று தான் அனுமதி கிடைச்சது. இந்த ஒரு இடத்திற்கு, அதாவது இந்த ஒரு நாள் சுற்றுப்பயணத்திற்கு எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளும், இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் 12 நாட்களுக்கு மேல இங்கே முகாமிட்டு இங்கே இருந்து எஸ்பி அலுவலகத்திற்கும், கமிஷனர் அலுவலகத்திற்கும், அந்தந்த டிசி அலுவலகத்திற்கும் இருந்து சுற்றி ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு இந்த அனுமதியை பெற்றிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 23 கண்டிஷன்ஸ் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நாங்களும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் மற்ற எந்த ஒரு சுற்றுப்பயணத்திலும் வேற எந்த கட்சியினருக்கும் விதித்திருக்கார்களா என்று பார்த்தோம். அது மாதிரி இல்லை. அதுல ஒரு சில விஷயங்கள் நான் இங்க சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல போட்டிருக்கிற அனைத்து கண்டிஷனும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வேற எந்த கட்சியினருக்கும் இதுவரை போட்ட மாதிரி தெரியவில்லை. அதுல ஒரு சில விஷயங்கள் நான் இங்க காட்ட விரும்புகிறேன். என்னன்னா, அதுல இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். அதுல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள், மாணவிகள் யாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு. இது எங்களுடைய முதல் மாநாட்டிலிருந்தே எங்களுடைய கட்சி சார்பாக, எங்களுடைய பொதுச் செயலாளரும் சரி, எங்கள் கட்சி சார்பாகவும் சரி, இந்த மாதிரியான அறிவிப்புகள் இது மாதிரியான ஒரு கூட்டங்கள்ல பெண்களும், கர்ப்பிணி பெண்களும், மாணவர்களும் வரதை தவிர்க்க வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். எந்த இடத்திலும் எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு இது முதல் நாள் இருந்து என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நேற்று இந்த கொடுத்த கண்டிஷன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, பெண்கள் மற்றும் பெரியவர்கள் வருவதை கூட்ட நெரிசல் சிக்கிக்கொள்ளா வண்ணம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. சோ இது எதுக்கு நான் இங்க சுட்டி காட்டுறேன்னா, இப்ப எங்களுடைய உள்ள அரங்குன்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய இன்சைடு உள்ள அரங்கு கூட்டங்கள் கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இது எங்களுடைய மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள்லாம் கண்டிப்பாக அங்கே உள்ள வருபவர்களை நாங்கள் பார்க்க முடியும், தவிர்க்க முடியும். ஆனால் இது ஒரு சாலையில் நடக்க போற ஒரு சந்திப்பு. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ல 25 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுடைய தலைவர் திருச்சியை சுற்றி மட்டும் டிராவல் செஞ்சு போற ஒரு சந்திப்பு. சோ இந்த சந்திப்புல இங்க சாலை மார்க்கமாக வருபவர்களை நாங்கள் எப்படி தடுக்க முடியும்ன்றது தெரியல. கண்டிப்பாக இன்று இதை எல்லாம் பேஸ் பண்ணி, இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எங்களுடைய கட்சி சார்பாக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அறிவிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளருடைய இதுல இன்னைக்கு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் நாங்கள் சுட்டிக்காட்டணும். என்னன்னா, கையில் குச்சி, கம்பு மற்றும் பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குச்சி, கம்புனா என்னன்னா கொடி, ஒரு கட்சியோட கொடி வைத்திருந்தாலும் அது குச்சி தான், அது கம்பு தான், அந்த கொடி எடுத்தாலும் கம்பு தான். சோ இது மாதிரியான கண்டிஷன்ஸ் வேற எந்த கட்சிக்கும் போட்டிருக்காங்க, நாங்களும் எல்லா இடத்துலயும் கேட்பாங்க. இதுல கடைசியாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது என்னன்னா, இதில் எந்தவித விதிமுறைகள், ஏதாவது ஒரு விதிமுறைகளை மீறப்பட்டால் எந்த நேரத்திலும் இந்த பயணம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ கண்டிப்பாக இதில் கொடுத்திருக்கிற அனைத்து கண்டிஷன்ஸையும் நாங்கள் ஒரு வழிகாட்டுதலாக எங்களுடைய கட்சியினருக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, கண்டிப்பாக சந்திக்க எங்களுடைய தலைவரை பார்க்க வர பொதுமக்களுக்கும் சரி, நாங்கள் இதில் வழிகாட்டுதலாக இப்ப சற்று நேரத்திற்கு முன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். சோ இது கண்டிப்பாக இது ஒரு ஏழை மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் பயணத்தின் எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் இந்த அரசு போடுகிறது. இந்த 23 கண்டிஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த கட்சியினருக்கும் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டதில்லை. ஏதோ இது அறிவாலயத்தில் ஒரு சின்ன கமிட்டி உட்காந்து, இல்ல அறிவாலயத்தில் ஒரு கமிட்டி உட்காந்து ஒரு வாரமாக டிசைன் பண்ணி இப்படி ஒரு 23 கண்டிஷன்ஸ் போட்டாங்களான்னு தெரியல. வேற எந்த கட்சிக்கும் இது மாதிரியான கண்டிஷன்ஸ் போடல. நாங்க அதே நேரத்தில் மற்ற கட்சிக்கு கொடுக்கப்பட்ட, இப்ப சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். சோ அதோடைய கண்டிஷன்ஸ் மற்ற மாநகராட்சியில இல்ல நகராட்சியில கொடுக்கப்பட்டதை எடுத்து பார்த்தோம். அதுவும் என்னிடம் இருக்கிறது. நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சவுடன் நான் அதையும் உங்களிடம் தருகிறேன். சோ அதுலயும் கடைசியாக ஒரு சில இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. எந்த கண்டிஷனும் இல்ல. நான் அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன். அதாவது
பிரச்சாரத்திற்கு வரும் கூட்டத்தினை கட்டுப்படுத்த தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளும்னு அதிமுகவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, வருகிற 2 சக்கர 3 சக்கர 4 சக்கர வாகனங்களை போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிகள் நிறுத்த வேண்டாம், இல்லாத பகுதிகள் நீங்க நிறுத்திக்கொண்டு சொன்னாங்க. என்ன கிட்டத்தட்ட அதாவது திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு திமுகவின் முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள். இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க குறிப்பிடல, என்னன்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல. மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை. அறிக்கையிலேயே சிஎம் பத்தி சொல்லியிருக்காரு, நிறைய நெருக்கடிகள் கொடுக்கறாங்க. நீங்க கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணல? இல்ல, அது வந்து இவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்குன்னா நீங்க ஆப்வியஸா கோர்ட் நாடி இருக்கலாம். இல்ல, கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்திற்கு நாங்க எடுத்து, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடத்திற்கு நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளுடைய பயணத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 12 நாட்களாக நாங்கள் போராடிட்டோம். ஒரு நாள் பெர்மிஷனுக்கு மட்டும் 12 நாட்கள் எங்களுடைய மொத்த கட்சியினரும் இங்கே தான் சுத்தி இருந்து போராடிட்டு இருக்கோம். அதுல போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் எங்களுடைய பொதுச்செயலர் மேல போடப்பட்ட ஒரு கேஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தான் கட்சியினர் இருக்காங்க. வர வழியில் அதை நான் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 15 பேர் தான் கட்சியினர் இருக்காங்க. நான் அந்த வீடியோல வாகனம் எதுவும் தடுக்கப்படுறதா இல்ல, 2 வழித்தடங்கள்ல வாகனங்கள் போகக்கூடிய வழிகள் இருக்குது, வாகனங்கள் செல்லக்கூடிய வழி இருக்குது. அதையும் மீறி அந்த இடத்தில் வேண்டுமென்றே அந்த அதிகாரி அந்த இடத்துல எங்க மேல வழக்கு தொடுத்தார். இன்னைக்கு அதையும் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு மீது தடை விதித்துள்ளது. நாங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு ஆதரவு சட்ட போராட்டம் மட்டும்தான், சட்டம் மட்டும்தான், நீதிமன்றம் மட்டும்தான் எங்களுக்கான ஒரே உத்தரவாதத்தை அளிக்க முடியும். அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு கட்சி சார்பா, அவங்களுக்கு பேனர் அனுமதி, கட்சி கொடிக்கட்டெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அனுமதி கொடுக்கல, என்ன காரணம்? இல்ல, அவர்கள் எதனால பயப்படுறாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற மக்கள் ஆதரவு பெற்ற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். ஏன்னா ஒரு எதிர்கட்சி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில அவங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அந்த ஆடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடி இவர்கள் கொள்ளையடித்தார்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது உண்மைனா இப்ப ஒரு கேஸ் போட்டு அதுக்கு நீங்க கண்டுபிடிங்க, இல்ல உண்மைத்தன்மையை நீங்க நிரூபிக்க வேண்டும். அது இல்லைனாவது மறுப்பாவது கொடுக்கணும். இதுவரைக்கும் 3 வருடமாக அந்த 30,000 கோடிக்கு பதில் சொல்ல. நீங்கள் அரசை ஒழுங்கா நிர்வகிச்சிருந்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு இந்த பயம் வருது? தமிழக அரசுக்கும் இன்னைக்கு இருக்கிற திமுகவிற்கும் நீங்க அரசையும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த பயம் வருது? 30,000 கோடி உங்களுடைய அமைச்சருடைய வாய்ஸ்ல ஒரு ஆடியோ வந்துச்சுல, ஒன்னு அந்த ஆடியோ சம்பந்தமாக ஒரு நீங்க வழக்கு தொடுத்துக்கணும். நீங்கள் 4.5 வருஷமா எந்த அரசையும் அந்த ஆட்சியும் ஒழுங்காக நடத்தாமல் இப்ப வந்துட்டு நீங்க மக்களை பார்த்தும் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு மக்கள் கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புகிறார்கள். இன்னைக்கு வர இளைஞர்கள் கண்டிப்பா எங்களுடைய தலைவரை மட்டும்தான் விரும்புகிறார்கள். எங்கள் தலைவர் தான் ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க. அது ஒண்ணுதான் எங்களுக்கு பயம், வேற எந்த பயமும் கிடையாது இவர்களுக்கு. அது 2024 ஒரு மாற்றம். எங்கேயுமே எந்த இடத்துலயுமே எந்த விதிமுறையும் மீறப்படவில்லை. ஏதாவது அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்க சொல்லலாம். எந்த இடத்துலயும் மீறப்படவில்லை. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் எவ்வளவு தூரம் நாங்கள் அந்த வந்த மக்களுக்கு எங்கேயுமே எந்தவித இடையூறும் ஏற்படாமல் என்ன செய்யணுமோ அதை மேக்சிமம் செஞ்சு முடிச்சிட்டோம். இது மாதிரியான ஒரு ஏற்பாடு ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் நடந்தான்னு கேட்டுங்க. எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்ட ஏற்பாடுகள், மாநாடு ஏற்பாடுகள் எங்கேயுமே செஞ்சது கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி பைப்புல பதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்ணீர் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாநாடு நடந்திருக்கா? பத்திரிகையாளர் உட்பட நீங்க எவ்வளவு கூட்டங்களுக்கு போய் பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கான ஒரு ஏற்பாடுகள் எங்கே செஞ்சதில் அது கண்டிப்பாக பொதுமக்களின் நலன் கருதி மட்டும்தான் எங்களுடைய கூட்டங்கள். இல்ல, ஆம்புலன்ஸ், மருத்துவ வசதி அங்கங்க தேவையானது எல்லாமே என்ன வழிகாட்டுதலோ அது பண்ணிருக்கோம். ஏன்னா இது வழித்தடங்கள்ல போறது. இப்ப வழித்தடங்கள்ல நம்ம போற விஷயம் எங்கேயும் வந்து ஒரு இடத்துல ஸ்டேஷன் பண்ணி இருக்கிறோம்னா நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். பட் அங்கங்கே என்னென்ன செய்ய முடியுமோ எங்களுடைய வாலண்டியர்ஸ் வச்சு அது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் பொதுமக்களுக்கு தண்ணீர்கள் இதுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஊருக்கு இல்ல, இப்போவே பாருங்க, இந்த ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 12 நாட்கள் நாங்க ஒரு அனுமதிக்க போராடிட்டு இருக்கோம். இப்ப நாங்க தினமும் வைத்திருந்தால் நீங்க எங்களுடைய சிக்கல் புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த நாள் நாங்க வந்து ஒரு இடத்துல பிளான் பண்ணிட்டு எங்களுடைய தலைவர் வந்த பிறகு அனுமதி கிடைக்கலன்னு எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் முக்கியமாக நிறைய கருத்துல கொண்ட விஷயம், இப்ப தலைவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் பொழுது இப்ப பள்ளி நாட்கள்ல இப்ப பள்ளி குழந்தைகள் இப்ப 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் பள்ளி குழந்தைகள் செல்லும் நேரம் அது. சோ அந்த நேரத்திலேயோ ஏதாவது ஒரு நேரத்தில் பள்ளி குழந்தைகளும் மாணவர்களும் கூட்ட நெரிசல் கண்டிப்பாக சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்றது எங்களுடைய முதல் ஒரு கன்சர்ன் ஆச்சு. கண்டிப்பாக அந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளணும். அடுத்த 3 மாதங்கள்ல
தீபாவளி இருக்கு, பண்டிகை நாட்கள் இருக்கு, எங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாக ரீதியான கூட்டங்கள் நிறைய இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது மூன்றையும் கருத்தில் கொண்டு தான் இதை வச்சிருக்கு. திருச்சியில ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கான என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நடத்துனது கான்ஃபரன்சஸ், திருச்சியில வந்து பிரச்சாரத்துக்கே வரீங்க. திருச்சியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இல்ல, திருச்சி தமிழகத்தின் ஒரு மையப்புள்ளி. திருச்சியிலிருந்து இது வரைக்கும் எங்களுடைய கட்சி சார்பாக வேற கூட்டங்கள் நடக்கவில்லை. திருச்சி ஒரு மையப்புள்ளி, முக்கியமான பகுதி, மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு இடம். ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதை கண்டிப்பா ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்றதுக்கு டைம் வேணும். அதனாலதான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் இருக்கு. இல்ல, அது யாரு என்ன வேணாலும் சொல்லலாம். அது அவரை பத்தி பேச வேண்டாம். வேற ஏதாவது கேள்வி தான் சொல்லுங்க சார். நாளைக்கு மொத்தம் எத்தனை இடத்துல சார் பேசுவார்? ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. திருச்சியில ஒரு இடத்துல இல்ல, ஒரே ஒரு இடத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்ற இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம், இன்னும் வரணும். ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப புரியல. பெரம்பலூர் அரியலூர் கேக்குறேன். திருச்சியில மற்ற இடத்துல அனுமதி இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதான் தெரியல. அரியலூர் நாங்க இல்ல நாங்கள் எல்லா இடத்துலயும் எங்களுடைய தலைவர் மக்களை சந்திச்சு உரையாடணும்னு கேட்டிருக்கோம். ஒரு இடத்துல அனுமதி இது வரைக்கும் கொடுத்திருக்கோம். மறக்கடையில இல்ல, நான் இப்ப அரியலூர்ல வந்த பிறகு நான் சொல்றேன். பட் நாளைக்கு நான் வந்த பிறகு சொல்றேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.